வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம அயலி பார்த்தீங்கன்னா நம்ம கபிலனை டைவெர்ட் பண்ணுறதுக்காக என்னென்னமோ பண்ணுறாங்க. நம்ம கபிலனை வர்மா எதிர்க்க வந்து முட்டாளாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலியும் சிவாவும் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதா பேசிட்டு அதுக்கப்புறம் வேறு இடத்துக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நம்ம வர்மா கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்மா கிட்ட போயிட்டு நம்ம கபிலன் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த அயலி சிவா தான் என் வீட்டில் இருக்கவங்க தான் போலீஸு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, என்ன ஆதாரம் இருக்குது அவங்க தான் போலீஸுன்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம வர்மா கிட்ட வந்து நம்ம கபிலன் சொல்கிறாங்க, உனக்கு புரியுதா இல்லையா வர்மா, அவங்க தான் இந்த வீட்டில் போலீஸு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. திருப்பி திருப்பி அதையே சொல்லடா, இப்போ நீ நம்பலல்ல அவங்க நான் சொல்கிறத. சரி, நீ வந்து பாரு, நீ வந்து ஒரு எமர்ஜென்சியாக ஒரு பர்சனல் மீட்டிங் வச்சுருக்கல, அந்த மீட்டிங்க்கு அவங்க வந்திருக்காங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர்மாவும் சரி வா காட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டுறாங்க. அப்போ அந்த அயலி சிவா வந்து அந்த இடத்துல உட்காந்துருக்கத பார்த்துட்டு வர்மா அந்த இடத்துல நம்ம கபிலனை கேட்குறாங்க, என்னடா சொல்கிற, இவங்க அந்த மீட்டிங்க்காக வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் வர்மா, அவங்க மீட்டிங்க்காக தான் வந்திருக்காங்க, உனக்கு தெரியலையா, அப்போ அவங்களுக்கு எப்படி தெரியும் நீ பர்சனலாக மீட்டிங் வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, நம்ம வர்மா ரொம்பவே கடுப்பாயிட்டு, செய்கிற வேலையை எதையுமே நீ உருப்படியாக செய்ய மாட்டேற, உன்னை நம்பி ஒரு வேலையும் என்னால் கொடுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வர்மா நம்ம கபிலனை அடிச்சிடுறாங்க. இதை பார்த்த கபிலன் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. எதுக்கு வர்மா என்னை போட்டு அடிக்கிற, நான் தான் சொல்கிறேன்ல அவங்க தான் போலீஸு, உனக்கு இப்போ புரியாது, கண்டிப்பாக ஒரு நாள் நீ என்னை நம்பு, அப்போ உனக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. டே எதுவாக இருந்தாலும் இனிமேட்லேருந்து ஆதாரத்தோடு வந்து என்கிட்ட பேசு சரியா, இதுக்கப்புறம் எதாவது பேசுனா என்னோட கன்று தான் உங்ககிட்ட பேசும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை கபிலனோட நெத்தியில் வைக்கிறாங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம ப்ரூஸ்லி தான் இருக்காங்க. அந்த ப்ரூஸ்லியை வந்து நம்ம வர்மா சுட்டுறாங்க. இதை பார்த்த நம்ம கபிலன் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. என்னடா இது, இவன் என்ன நினச்சிட்ருக்கானே தெரியல, ஒரு ஆளை வந்து பட்டுன்னு போட்டு தள்ளுறானே இவன், நாளைக்கு இவன் கூட நம்ம இருந்தோன்னா நம்மளுக்கு சேஃபே கிடையாது, இவன் நம்மளையும் இப்படி தான் கொன்றுவான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலன் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. இவ்வளோ நாள் இவன் கூட இருந்தவனை இவன் இப்படி போட்டு தள்ளிட்டானே, நாளைக்கு நம்மளையும் இவன் அஞ்சவே மாட்டான் போட்டு தள்ளுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்கும் போது நம்ம வர்மா சொல்கிறாங்க, பாத்தியா இதுதான், நான் எதை பற்றியும் யோசிக்க மாட்டேன் கபிலா, எதுவாக இருந்தாலும் எனக்கு ஆதாரத்தோடு வந்து நிரூபி, இல்லைன்னு வச்சுக்கியே இந்த ப்ரூஸ்லிக்கு நடந்தது தான் உனக்கும், ஒருவேளை இந்த ப்ரூஸ்லியை இது பண்ணி தான் இந்த அதிகாரிகள் வந்து இந்த மீட்டிங் வச்சுருக்கேன்னு நினச்சி கூட அவங்க கூட இந்த அதிகாரிகள் உள்ளே வந்திருக்கலாம் என்ன சரியா, அவங்க நான் கூப்பிட்டு தான் வந்தாங்க இந்த அயலியும் சிவாவும், இனி அவங்கள பற்றி நீ சந்தேகப்பட்டனா அவ்வளோதான், நான் எங்கள் அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக தான் வர வச்சுருக்கேன், இப்போ உனக்கு புரியும் பாரு, இந்த ப்ரூஸ்லியை வச்சு தான் அந்த போலீஸ்காரங்க நம்மளை தேடிட்டுருக்காங்க, எல்லா விஷயத்துலையுமே நம்மளை பிடிக்கிறது இந்த ப்ரூஸ்லியை வச்சு தான், இவங்கிட்ட ஒரு பொருளை நான் எடுக்கிறேன் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஸ்லி கிட்டேருந்து ஒரு சிப்பை எடுக்கிறாங்க. இதை பார்த்த நம்ம கபிலன் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த சிப்பை வச்சு தான் அந்த போலீஸ்காரங்க நம்மளை இத்தனை நாள் வந்து கண்காணிச்சிருக்காங்கன்னு சொல்லும் போது நம்ம கபிலனும் உஷாராக வராங்க. இதுக்கப்புறம் நம்ம உஷாராக இல்லைன்னா இந்த அயலி சிவா ஒரு பக்கம் நம்மளை ஏதாவது பண்ணிவிடுவாங்க, இல்லைன்னா இந்த வர்மாவும் நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு வேலையை காட்டிடுவான், இன்றைக்கி ப்ரூஸ்லிக்கு நடந்தது தான் நாளைக்கு நம்மளுக்கும் நடக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்பவே இல்லாமல் நிற்கிறாங்க நம்ம கபிலன். இந்த பக்கம் நம்ம ஏடிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க நம்ம வர்மா, என்ன ஏடி, யார் ஒரு ஆயுதமாக நீ பயன்படுத்தினியோ இன்றைக்கி அவனையே நான் போட்டு தள்ளிட்டேன், இனிமேல் நீ எப்படி என்னை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலன் வந்து நம்ம அயலிக்கிட்ட ரொம்பவே கெத்தாக பேசிகிட்டு இருக்காங்க. அயலியுமே வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க, நம்ம ஒரு ஆளை தான் வச்சோம், அந்த ஆளுமே இன்றைக்கி இல்லாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் சீனியர் அப்படின்னு சொல்லும் போது, நீ கவலைப்படாத அயலி, நீ இதெல்லாம் நினச்சலாம் கவலைப்படாத, இதெல்லாம் நடக்கும்னு நம்மளுக்கு முன்னாடியே தெரியும், அதனால் இது இல்லைன்னா நம்மளுக்கு இன்னொரு வழி, கெட்டவங்களுக்கே இந்த அளவுக்கு கடவுள் ஹெல்ப் பண்ணுறாருனா நம்ம நல்லவங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறோம், நம்மளுக்கு எவ்வளோ கடவுள் ஹெல்ப் பண்ணுவார், நீ ஏன் அதை பற்றி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம சிவா வந்து நம்ம அயலிக்கு வந்து ரொம்பவே ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க. இவன் இல்லைன்னா என்ன, ஆனால் எனக்கு ஒரு பயம் என்னென்னா, கபிலன் வந்து அவன்கிட்ட மாட்டிகிட்டு இருக்கான் பார்த்தியா, அதுதான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எனக்கு,
அந்த ப்ரூஸ்லி எவ்வளோ வருஷமாக நம்ம வர்மா கூட இருக்கான், அவனையே அவன் எதையுமே பொருட்படுத்திக்காம அவனையே போட்டு தள்ளினவன் நாளைக்கு கபிலனுக்கும் இந்த நிலமை தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா வந்து அயலிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் சரி, ஆனால் அதுக்குள்ளே நம்ம கபிலனை பற்றி எல்லா உண்மையை நம்ம அக்கா கிட்ட சொல்லிடணும். அப்போ தான் அக்கா வந்து நம்ம கபிலனை மாற்றுவாங்க. இல்லைனா நம்ம கபிலனோட நிலமை ரொம்பவே மோசமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலி வந்து சிவா கிட்ட சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அவன் என் கூட பிறந்த ஒரு தம்பி மாதிரி தானே, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவனுக்கு எதனா ஒன்றா எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும் அயலி, அதனால் அவனை சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா ரொம்பவே வந்து உருக்கமாக வந்து நம்ம அயலிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அயலியுமே வந்து சிவா கிட்ட சொல்கிறாங்க, போதும் போதும் உங்கள் தம்பி பாசம்லாம், இப்போ நம்ம வந்த வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து நம்ம வர்மா கிட்ட பேசிட்டு அயலியும் ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த பக்கம் வர்மா என்ன பண்ணுறாங்கன்னா, வர்மாவோட அம்மாவை அயலிக்கும் சிவாவுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவங்க தான் என்னோடய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்ட்டியை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வர்மா வந்து நம்ம அயலியும் சிவாவையும் ரொம்பவே நம்புகிறாரு. ஒரு நாள் வந்து இவங்க தான் ஏடி அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அப்போ நம்ம அயலியும் சிவாவும் வர்மாவோட உண்மையான முகத்தை பார்ப்பாங்க. அப்போ வந்து நம்ம வர்மாவை நம்ம அயலியும் சிவாவும் வந்து பிடிச்சிருவாங்க. கண்டிப்பாக வந்து இந்திராணி அந்த எவிடன்ஸை வெளிவிட்ட நேரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அமைச்சர், அதுக்கப்புறம் வந்து செழியன், கபிலன் இவங்க எல்லாருமே மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்திராணியை நம்ம ரித்திகா பார்த்தீங்கன்னா அந்த தகவலை வெளிவிடாத அளவுக்கு வந்து ரித்திகா, மோனிகா எல்லாருமே வந்து நம்ம இந்திராணியை நம்ம எதுலேயும் வளர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் திட்டத்தை போட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கபிலன் வந்து அயலி சிவாவை வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க. என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிவாவும் அயலியும் கூடிய சீக்கிரத்தில் இந்திராணி கொடுத்த நேரத்துக்குள்ளே இதெல்லாம் நிரூபித்தா மட்டும்தான் நம்ம அயலி சிவாவை பற்றி நம்ம இந்திராணி வந்து புரிஞ்சுப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம அயலி சிவா கபிலனை பற்றி வீட்டில் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அந்த எவிடன்ஸை இருந்தால் தான் இந்திராணியும் நம்புவாங்க. ஒரு பக்கம் இந்திராணி வந்து நம்ம செழியன் கூட சேரணும்னு சொல்லிட்டு அயலியும் சிவாவும் ரொம்பவே வந்து ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. அதுவுமே சீக்கிரத்தில் நடக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மோனிகா செழியனை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த நம்ம கபிலன் மட்டும் மனசு மாறலைன்னா நம்ம கபிலனோட நிலமை இருக்க இருக்க ரொம்பவே மோசமாயிட்டே இருக்கும். ஏன்னா வர்மா இருக்க இருக்க வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அந்த பொருள் மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா நான் எந்த எக்ஸ்ட்ரீம் ஒன்றாலும் போவேன் அப்படின்ற அளவுக்கு இப்போ ப்ரூஸ்லியே போட்டு தள்ளியிருக்காங்க. அடுத்தது நம்ம குறி பார்த்திங்கன்னா நம்ம கபிலனுக்கு தான். நம்ம கபிலனை தான் வந்து நம்ம டார்கெட் பண்ணுவாங்க வர்மா. இதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படியே வீடியோ பார்த்துட்ருக்கங்க எல்லாருமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.